ஒரு 5 லட்சம் பேர் ஒன்றா சேர்ந்து தமிழகத்தில் இருக்கிற யூடியூபர்ஸ்னு சொல்லிக்கிற எலும்பு துண்டுக்கு அலையிற சில பிராணிகளையும் போலி ஊடகவாதிகளையும் கூப்பிட்டு வச்சு காலில் கிடக்கிறத கட்டி சாணியில் முக்கி சப்பு சப்புன்னு அடித்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சம்பவம் கடலூர் மாவட்டம் பாசறையில் நடந்த தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தோட மாநாட்டில் நடந்திருக்கு. வாங்க அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். செத்து போயிட்டா செத்துட்டா எனக்கு சாவு இல்லடா. தேமுதிகவில் இருக்கவங்கலாம் தொண்டர்கள்ன்றதை விட தங்கம்னு சொல்லலாம். எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன்னா, திமுகவில் இருக்கிற தொண்டர்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க, அதிமுகவில் இருக்க தொண்டர்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க, அதே மாதிரி பாமகவில் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்டர்கள் ஒரு ஜானர், இதே மாதிரி ஒவ்வொரு இயக்கத்துலேயும் ஒவ்வொரு விதமான தொண்டர்கள் இருப்பாங்க. ஆனால் தேமுதிகவில் இருக்க தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா ஜாதியை பார்க்க மாட்டான், மதத்தை பார்க்க மாட்டான், இனத்தை பார்க்க மாட்டான், எந்த ஒரு விஷயமும் இல்லை. அவங்களுக்கு ஒரே ஒரு ஜாதி, ஒரே ஒரு மதம், ஒரே ஒரு இனம்தான், கேப்டன். அந்த ஒரு வார்த்தைக்காக கட்சி மாநாடு கடைசியாக நடத்தி 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷத்துக்கு அப்புறம் தலைவரும் இல்லை, அவர் மறைஞ்சு 3 வருஷம் ஆக போகுது. ஆனால் இப்போவும் அந்நியார் சொன்ன ஒரு வார்த்தைக்காக வீட்டில் இருந்து கட்டு சொத்தை கட்டி எடுத்துன்னு வராங்க. சமீபத்தில் ஒரு பெரிய கட்சி, கிட்டத்தட்ட 75 வருஷம் ஆலமரம் அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு கட்சி ஒரு மாநாடு நடத்தினாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் சேர் போட்டிருக்கானுங்க. 1.5 லட்சம் சேரும் ஃபுல்லாகலை. அதில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு பிஸ்கெட் பேக்கெட்டு அது இதுன்னு எல்லாத்தையும் வச்சுருக்கானுங்க ஒரு ஒரு பையிலையும். அப்போ கூட பார்த்தீங்கன்னா எவனும் சேரல. எப்படி இத்தனைக்கும் அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா கொள்கைக்கு சம்பந்தமான எந்த ஒரு நிகழ்ச்சியுமே நடத்தலை. ஆனால் ஒன்றே மட்டும் நடத்துகிறானுங்க, ஆடல் பாடல் நிகழ்ச்சி. சினிமா பாட்டில் முக்கியமாக குத்துப்பாட்டுக்கு ஆட விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தானுங்க. அது கூட கொடுத்த அந்த பையில் இருந்த பிஸ்கெட் பாக்கெட்டும் மிக்சர் பாக்கெட்டும் தீர்ந்த உடனே சிலர் மூட்டை கட்டி எடுத்துன்னு பின்பக்க வழியாக ஓடி போயிட்டான். அது வேற விஷயம். அதுக்கப்புறம் தலைவர் வந்து பார்க்கும்போது வெறும் காலி சேராக தான் இருக்குது. எவ்வளோ? வெறும் 1.5 லட்சம் சேர்ஸ் தான் போட்டிருக்காங்க. அதுவே காலியாக இருக்குது. யார்? 75 வருடம் தமிழகத்தில் இருக்கிற ஒரு அசைக்க முடியாத கட்சின்னு தங்களை தாங்களே சொல்லிக்கிறவங்க, இவ்வளவு தொண்டர் பலம் இருக்குது, இவ்வளவு கட்சி உறுப்பினர் இருக்காங்கன்னா அவங்களே புகழ்ந்துக்கிறவங்க. ஆனால் தலைவர் மறைஞ்சு 3 வருஷம் ஆகுது. அந்நியார் மட்டும்தான் இந்த கட்சியை தூணு மாதிரி நின்று தாங்கி காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. திமுகவோட ஊடகங்களும் அதிமுகவோட ஊடகங்களும் இன்னும் எலும்பு தூண்டுக்காக குலைக்கிறவனுங்களும் பார்த்தீங்கன்னா 4க்கு 4 ரூமில் உட்காந்துக்கிட்டு தேமுதிகவுக்கு உறுப்பினர்களில் தேமுதிகவுக்கு வாக்கு வங்கி இல்லை, அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க, கேப்டனோட ஒழிஞ்சு போயிட்டாங்கன்னு 1008 பொருளையை கலப்புறானுங்க. அந்த சமயத்தில் இந்த மாதிரி நான் ஒரு மாநாடு போட போகிறேன், வர்றவங்க வாங்க, உங்கள் விருப்பம், என் மேலே நம்பிக்கை இருந்தால், கேப்டன் விஜயகாந்த் மேலே உங்களுக்கு பாசம் இருந்தால் வாங்க, போதும் இப்படின்னு ஒரு அறிக்கை. சரிங்களா? தமிழகத்தில் இருக்கிற அத்தனை தேமுதிக ரசிகர்களும் உறுப்பினர்களும் தொண்டர்களும் பார்த்தீங்கன்னா அவன் வீட்டில் இருந்து சாப்பாடை கட்டி எடுத்துன்னு வரான் சார். கிட்டத்தட்ட நான் ஒருத்தரை பார்த்தேன், நீலகிரியிலேருந்து வராரு. அவருக்கு வந்து ஒரு ஊனமுற்றவர், மாற்றுத்திறனாளி. அவர் பார்த்தீங்கன்னா அவரோட பைக்கில் தேமுதிக கொடியை கட்டிக்கிட்டு முன்னாடி கேப்டனோட படத்தை வச்சுக்கிட்டு நீலகிரி மாவட்டத்திலேருந்து கடலூர் பாசறைக்கு வராரு. அப்படின்னா தேமுதிக மேலேயும் கேப்டன் மேலேயும் எந்த அளவுக்கு விசுவாசமான ஒரு கூட்டம் இன்னமும் இருக்கு அப்படின்றத 1008 பொய்யான செய்திகளை பரப்புனதுக்கு அப்புறமும் இருக்காங்கன்றத நீங்களே புரிஞ்சுக்கலாம். எதுக்காக இதை சொல்றேன்? நான் பெருமைக்காக சொல்லலை. இப்படி ஒரு கூட்டம் இருக்க முடியுமா? எந்த தலைவருக்கு எந்த நடிகர்களுக்கு இருக்காங்கன்னே தெரியல. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சாரு. அந்த கட்சியில பார்த்தீங்கன்னா வந்தவங்களை எல்லாரும் ஒரு இடத்துல கூடுறாங்க. அந்த இடத்துல சுற்றி இருக்கிற பொருளை பார்த்தீங்கன்னா அவர் கலைஞ்சி போகிறது வெறும் 1/2 மணி நேரம் தான். அந்த 1/2 மணி நேரத்திலேயே பொருளை போட்டு உடச்சிட்றானுங்க. ஒருத்தன் மரத்து மேலே ஏறுறான், ஒருத்தன் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி உட்காந்துக்கிறான். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே அந்த தலைவனுக்கு முடியாமல் மூச்சு தரணி ஓடியே போயிட்டாரு. ஆனால் கிட்டத்தட்ட 2:30 மணிக்கு ஆரம்பித்த மாநாடு நிகழ்ச்சிகளில் பார்த்தீங்கன்னா 10 மணி முடியுது, இரவு 10 மணிக்கு முடியுது. அது வரைக்கும் சேரில் உட்காந்தபடியே இருக்கான். அந்த மாநாட்டில் மொத்தமாக 5 லட்சம் சேர்கள் போடப்பட்டதா. நான் இதை நாளே போயிட்டேன். அந்த இடத்துல வேலை பார்க்குறவங்க, கான்ட்ராக்டர், அதே மாதிரி சின்ன சின்ன வேலை பார்ப்பாங்க இல்லையா, அவங்க சொல்கிறாங்க, சார் நாங்கள் 5 லட்சம் சேர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சார்,
இதை பத்திரமா எடுத்துகிட்டு போகுமான்னு தெரில. ஏன்னா சமீப நாட்கள்லாம் நடக்கிற விஷயங்கள்லாம் அப்படி இருக்குது. ஓனர் எங்களை திட்டுவாங்க, சார் நீ தான் உடச்சிட்ட, ஏற்றும் போது உடச்சிட்ட, இறக்கும் போது உடச்சிட்டேன். நான் அவங்ககிட்ட சொன்னது ஒன்றே வரலாம், ஆனால் நீங்கள் கவலையப்படாதீங்க, நீங்கள் போகும்போது 5 லட்சம் சேர் 5 லட்சம் சேர் பத்திரமா போகணும். அதே மாதிரி நான் 10 மணிக்கு கலைஞ்சி வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நிகழ்ச்சியை பார்த்துட்டு அதே மாதிரி எந்த அளவுக்கு வந்தாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு வரிசையாக பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட வரிசையில் அவங்க போகிறாங்க, ஆண்களுக்கு ஒதுக்கப்பட்ட வரிசையில் அவங்க போகிறாங்க. ஒரு சேர் கூட போட்ட இடத்துலேருந்து கலையில் கிட்டத்தட்ட 5 லட்சம் சேரும் ஃபுல்லு. அதே மாதிரி அதுக்கு பின்னாடி ஒரு 5 ஏக்கருக்கு மேலே இடம் விட்டுருந்தாங்க. ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த இடமும் ஃபுல்லு. இந்த பக்கம் திருச்சி ரோட்லேயும் ஒரு 30 கிலோமீட்டருக்கு டிராஃபிக் ஜாம். இந்த பக்கம் சென்னை போகிற ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டருக்கு டிராஃபிக் ஜாம். இவ்வளோ தூரத்தில் இவ்வளோ பேர் ரோட்டில் நின்று கேட்குறானுங்க, கேப்டன் மறைஞ்சிட்டாரு, இதுக்கப்புறம் யார் உங்களெல்லாம் மதிக்க போகிறாங்க, ஏன் அந்நியாரெலாம் ஒரு ஆளா, அவங்களெல்லாம் போய் யார்ப்பா பார்க்க போகிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வாய்ஸே கிடையாது, நீங்கள் ஏன் இன்னும் அந்த கட்சியில் இருக்கீங்கன்னு கேட்டவனுங்க மத்தியில் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் வேணாங்க, 5 லட்சம் பேர் ஊரில் இருக்கிற மொத்த யூடியூபர்ஸும் பத்திரிகையாளர்னு சுற்றுற பன்னாடைங்களையும் கூப்பிட்டு வச்சு காலில் கிடக்கிறத கழட்டி சாணியில் முக்கி அடித்தா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க. இது தேவையா? அதை பார்த்ததுக்கப்புறம் நிறைய யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. இதெல்லாம் வந்து காசு கொடுத்து கூட்டம். டேய், காசு கொடுத்து கூட்டு வர கூட்டத்துக்கும் உணர்வால் ஒற்றுமையால் நல்ல மனிதனுக்காகவும் நல்ல இயக்கத்துக்காகவும் கூட்டுற கூட்டத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாதாடா? போய் மற்ற கட்சியில் நடக்கிற கூட்டத்துக்கும் இந்த கூட்டத்துக்கும் வித்தியாசத்தை பாருங்கள், அப்புறம் பேசுங்க. ஒருத்தன் பேசுகிறான், கூட்டத்தை கூட்டிட்டா நீங்கள் வந்து சீட் அதிகமாக வாங்கலான்னு நினைக்கிறீங்க, அவ்வளோதானே, உங்களுக்குலாம் இது வந்து ஓட்டு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே இடத்துல எப்படிப்பா உங்களுக்கு வந்து சீட்டு கொடுப்பாங்க, ஏன் முதல்ல ஒரு சீட்டு கேளுங்க அப்படிலாம் சொல்கிறான். நீங்கள் போய் ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணுங்கள், எத்தனை பேர் வராங்கப்பா. ஏன்டா நான் ஒன்று கேட்குறேன், பணம் இருக்கிறவன் சின்ன சின்ன கட்சியெல்லாம் விலைக்கு வாங்குறான், சரியா? சில பேர் தங்களோட முன்னாடி செஞ்ச ஊழலை மறைக்கிறதுக்காகவும் சில தப்பை மறைக்கிறதுக்காகவும் ஆளுங்கட்சி கூடயும் அதிகாரத்தில் இருக்கிற கட்சி கூடயும் கூட்டணி சேரலாம். எங்களுக்கு அது மாதிரி எந்த ஒரு என்ன சொல்கிறது கை சுத்தமான ஒரு இயக்கம்னா கேப்டன் விஜயகாந்தோட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சொல்லலாம். ஏன்னா மத்தியில் ஆடுறவனாலும் சரி, மாநிலத்தை ஆடுறவனாலும் சரி, ஒரு எங்களை பிடுங்க கூட முடியாது. அதை மாநாட்டில் ஓப்பன் சேலஞ்சு விடுறாண்டா. எங்கள் இயக்கம் ஆரம்பிக்கும் போது கேப்டனுக்கு எவ்வளோ சொத்து இருந்தது, இப்போ எவ்வளோ சொத்து இருக்குன்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா அப்படின்னு செருப்பால் அடித்த மாதிரி இருந்த இடத்துலேருந்தே ஓப்பன் சேலஞ்சு விடுறாரு விஜய பிரபாகரன். எதுக்கு இதை மற்றவங்க யாராவது பண்ண முடியுமா? ஐயா நம்ம ஏதாவது விட்டு நாளைக்கு வந்து பின்னாடியே ரைடு வந்துட போகிறானுங்க அப்படின்னு பயப்படுறவனுங்களுக்கு மத்தியில் கேப்டன் மகனா எந்த அளவுக்கு தைரியத்தோடு எப்படி செயல்படணுன்றதுக்கு ஒரு உதாரணமாக கேப்டன் பிரபாகரன் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு மாநாட்டில் பேசியிருக்காரு. இவங்க தலைவர்களை இப்போ போடுறதா இல்லை தொண்டர்களை போடுறதான்னு தாங்க தெரியல. இந்த மாதிரி ஒரு தொண்டர்கள் யாருக்கும் எப்பவும் கிடைக்க மாட்டாங்க. உண்மையிலே ஆட்சர். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.